கான்வலெக்ஸா அப்படிங்கிற இந்த யூனிக் சுவிட்ச் வேர்ட் என்னோட லைஃப்ல ஒரு மேஜிக்கா கிரியேட் பண்ணுச்சு. அது என்ன அப்படிங்கிறது, நம்மளுக்கு எப்படி ஒரு அருணகிரிநாதர் கிடைச்சாரோ, முருகனாகட்டும் எதுவாக இருக்கட்டும், எந்த பிரார்த்தனை எப்படி செய்யணும் நம்மளுக்கு பதிகங்கள் இருக்கும். அந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல யூனிக்கான சுவிட்ச் வேர்ட் தான். நட்பவி யோகிராம் சுரத்குமார், ரேகா த டாரட் குவீனின் அன்பான வணக்கங்கள். பிரபஞ்சத்துக்கிட்ட அதி விரைவா பேசணும், எப்பவுமே யூனிவர்ஸ் எனக்கு குவிக்கா ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், என்ன நல்ல வழியில என்ன யூனிவர்ஸ் குவிக்கா கைட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதற்கான ஸ்பெஷல் யூனிக்கான சுவிட்ச் வேர்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் ஆகட்டும் இல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் ஏன் ரீசெண்ட் இயர்ஸா, அதாவது ஒரு 3-4 இயர்ஸ்ல ஏன் அதி விரைவா இது எல்லாரையும் ரீச் ஆயிருக்கு. சோசியல் மீடியால இப்போ நிறைய ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம். நம்மளோட கல்ச்சர்ல, அதாவது நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல நம்மளுக்கு இந்த மாதிரியான சுவிட்ச் வேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு பழக்கம் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. இங்கிலீஷ்ல இது சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்றதுனால இது எல்லாருமே டிஃபரெண்டா யோசிக்கிறாங்க. நம்மளோட திருப்புகள் ஆகட்டும், கோளாறு பதிகமாகட்டும், இது எல்லாமே வார்த்தைகளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கவனிச்சு நீங்க அதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க. இது எல்லாமே சுவிட்ச் வேர்ட்ஸ் தான். ஆனா இன்னைக்கு இருக்க ஃபாஸ்டான வேர்ல்டுல நம்ம எல்லாருமே இருக்கோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. மிஷினை விட இப்போ ஹியூமன் பீயிங்க்கு குவிக்கா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால நிறைய பேர் சொல்ற ரீசன் என்ன, டைம் இல்ல, எங்களுக்கு ஃபுல் டைம் உட்கார்ந்து இந்த பதிகங்கள் படிக்கிறதோ அல்லது கேட்கறதுக்கு கூட சில பேருக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இல்ல வெஸ்டர்ன் கல்ச்சர்ல யூஸ் பண்ற இந்த சுவிட்ச் வேர்ட் ஆகட்டும், ஏஞ்சல் நம்பர்ஸோட அவேர்னஸ்லாம் இப்போ ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ்லாம் நிஜமாவே வேலை செய்தா எல்லாருக்கும்னா அவர்களோட கார்மிக் எனர்ஜி பொறுத்து, அவங்களோட தாட்ஸை பொறுத்து நிச்சயமா இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் அண்ட் ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய பேரோட வாழ்க்கையில மிராக்கிள்ஸை கொடுத்துட்டு தான் இருக்கு. நம்மளோட 19751 ஏஞ்சல் நம்பர் எப்படி நிறைய பேரோட வாழ்க்கையில மிராக்கிள்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வீடியோஸ்ல. அந்த மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு சுவிட்ச் வேர்ட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அப்படி என்ன ஒரு யூனிக்கான சுவிட்ச் வேர்ட், இதை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கிளாரன்ஸ் மன்கன் அப்படிங்கிற ஒரு ஐரிஷ் போயட். ஓகே, நம்மளுக்கு எப்படி ஒரு அருணகிரிநாதர் கிடைச்சாரோ, அவர் எப்படி இவ்வளவு பதிகங்கள் எழுதி நம்மளுக்காக முருகனாகட்டும் எதுவாக இருக்கட்டும், எந்த பிரார்த்தனை எப்படி செய்யணும் நம்மளுக்கு பதிகங்கள் இருக்கும். அந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ரிசர்ச் மூலியமா இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன யூனிக் சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க மேம், எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதோ அந்த சுவிட்ச் வேர்ட் கான்வலெக்ஸா. கான்வலெக்ஸாவை டீகோட் பண்ணீங்கன்னா, கான்வா அப்படிங்கிறது காஷியஸா நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறது. அது என்ன காஷியஸா, எப்பவுமே சப்கான்ஷியஸ் மைண்ட் பத்தி ட்ரெயின் பண்றது தானே பார்த்திருக்கோம். அப்படின்னா கான்ஷியஸா நீங்க ஒரு விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறது. ஃபர்ஸ்ட் நீங்க அதையும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ரெயின் பண்றது. ஓகே, லெக்ஸா அப்படிங்கிற வார்த்தையை டீகோட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு கோட் அல்லது லா அப்படின்னு சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஸ் பண்ணிட்டும் இருப்பீங்க. கான்வலெக்ஸா எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிக்காக பயன்படுத்தலாம். ஆனா ரொம்ப பிரியாரிட்டியான லைஃப்ல ஒரு விஷயம் எப்பவும் நான் சொல்றது என்ன, பீஸ்ஃபுல்லான லைஃப், ஹெல்த்தியான லைஃப், இது வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க அல்லது பிரபஞ்சத்துக்கிட்ட பேச ஆரம்பிங்க. மீதி எல்லாம் தானா நடக்கும். அதாவது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும், உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், உங்களுக்கான பீஸ்ஃபுல்லா மைண்ட் இருக்கும் போது, உங்களோட எண்ண அலைகள் மாற்றம் வரும்போது இது எல்லாமே தானா நடக்கிறத நீங்க ரியலைஸ் பண்ணலாம். கான்வலெக்ஸா அப்படிங்கிற இந்த யூனிக் சுவிட்ச் வேர்ட் என்னோட லைஃப்ல ஒரு மேஜிக்கா கிரியேட் பண்ணுச்சு. அது என்ன அப்படிங்கறத குயிக்கா ஒரு டெஸ்டிமோனியலா உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன். என்னோட கேரியர் லைஃப்ல, அதாவது என்னோட ஜாப்ல எனக்கு ஒரு ரிசல்ட் தேவை, எனக்கு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நான் யோசிச்சும் போது இந்த கான்வலெக்ஸாவை சாண்ட் பண்ணேன். பிரபஞ்சம் எனக்கு குயிக்கா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அது அழகா என்ன வழி நடத்துனாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் 7 days
டேஸ்க்குள்ள ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு. கான்வெலெக்ஸாவை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு நீங்க வாங்க போறீங்க. என்ன விஷயம் அப்படின்னுங்கிறத யோசிச்சுக்கோங்க. சிம்பிளா ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை யோசிச்சு அதை நினைச்சிட்டே நீங்க கான்வெலெக்ஸா அப்படிங்கறத சாண்ட் பண்ணணும். எவ்வளவு டைம் சாண்ட் பண்ணலாம்? 108 டைம்ஸ். மார்னிங் எழுந்த உடனே அந்த விஷயத்த யோசிச்சுட்டு கான்வெலெக்ஸா அப்படின்னு சாண்ட் பண்ணுங்க. சாண்ட் மட்டும் தான் பண்ணணுமா? எழுதலாமான்னா தாராளமா எழுதலாம். அதாவது என்ன விஷயம் நீங்க யோசிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கலர் பென்ல எழுதணுமா? எஸ், எழுதலாம். யூனிவர்சலா கிரீன் கலர், நான் எப்பவும் சொல்வேன், கிரீன் கலர் பென் யூஸ் பண்ணி எழுதுங்க. சரி, ஆல்ரெடி நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸ் எழுதிட்டு இருக்கோம், இல்ல சாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது கூடவே சேர்ந்து இந்த சுவிட்ச் வேர்டையும் சொல்லலாமா? தாராளமா சொல்லுங்க. ஒரு வைப்ரேஷன் உங்களோட தாட்ஸ்ல வரத உங்களால நிச்சயமா ரியலைஸ் பண்ண முடியும். நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. 7 days இந்த சேலஞ்சை எடுத்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லணும் கான்வெலெக்ஸா உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுத்திருக்குன்னு. அதாவது எப்பவுமே வந்து கவனிக்கணும். நேற்றைக்கு என்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க மைன்யூட்டா நோட் பண்ணணும். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்லாம் கமெண்ட் சொல்றீங்க. அவரோட கார்மிக் எனர்ஜியை பொறுத்து உங்களோட தாட்ஸ்ல எவ்வளவு கிளாரிட்டி இருக்கு, நீங்க எவ்வளவு அழகா நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறீங்க. பிரபஞ்சம் என்பது என்ன? நீங்க உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை நீங்க கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா நீங்க வேகமா பிரபஞ்சத்து கூட பேச ஆரம்பிக்கிறீங்க. இந்த சேலஞ்சை நிச்சயமா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது இருந்தா நிச்சயமா வந்து சேரும். உங்களுக்கு யாராவது பேசாம இருக்காங்க உங்ககிட்ட அப்படின்னா அவங்க நிச்சயமா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. கான்வெலெக்ஸா அப்படிங்கிற இந்த சுவிட்சோட மெடிடேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாமா அப்படின்னா எஸ், தாராளமா யூஸ் பண்ணலாம். கண்களை மூடி சுவாசத்தின் மேல நீங்க இப்ப கவனம் வச்சுக்கோங்க. உங்களுக்காக ஒரு அழகான மியூசிக்கோட இந்த மெடிடேஷனை நீங்க இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு அமைதியா உங்களோட எண்ண அலைகள் எவ்வளவு அழகா சட்டிலா வந்துட்டு இருக்கிறத நீங்க உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். ஒரு 2 minutes இந்த மெடிடேஷனை நம்ம இப்ப செய்யலாம். கண்களை மூடி சுவாசத்தின் மேல கவனம் வைங்க. கான்வெலெக்ஸா, 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 கான்வெலெக்ஸா. இப்போ ஸ்லோவா உங்களோட ஐஸை ஓப்பன் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு டிஃப்ரென்ஸை நீங்க உணர்வீங்க. உங்களால அதை ரியலைஸ் பண்ண முடியும். உங்களை சுத்தி அப்சர்வ் பண்ணி பாருங்க. சுத்தி பாருங்க. ஏதாவது ஒரு விஷயம், அதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு நிறைய தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி 7 days இந்த சேலஞ்சை நீங்க எடுத்துக்கலாம். கமெண்ட் செக்ஷனை மறக்காம வந்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்க. கண்டினியூஸா நான் 7 daysக்கு அப்புறமும் செய்யலாமா, எனக்கு இன்னும் அதற்கான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா தாராளமா செய்யுங்க. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஃபைன் டியூன் ஆகுற வரைக்கும் நீங்க இந்த விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, தி டாரட் குயின்.